இந்த மருத்துவமனை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அத்தனை இந்துஸ்தான் மருத்துவமனை கோயம்புத்தூர் மற்றும் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் அதில் இருந்த அத்தனை பேர் சப்போர்ட்டையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று இனிதே உதயமாகும் இந்துஸ்தான் மருத்துவமனை மேலும் சேவை தொடர இந்த நல்ல நாள் இனிய தொடக்கமாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வந்தவங்களுக்கு என்னுடைய ஒன் மோர் டைம் வெல்கம் எவ்ரிபடி. நீங்கள் இந்த வட்டாரத்திலிருந்து நீங்கள் இங்க வந்து இந்த எனக்கு முன்னாடி நீங்க வந்து என்னை வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது தம்பி சொன்னாரு, அக்கா என்னோட காலத்துக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாரு நம்ம சேர்மேன் வெங்கடேஷ். அதனால எப்பவுமே இந்த ஏரியா மக்கள் தான் இந்த இதுக்கு ஒரு உதவியா இருக்க முடியும். அதுபோல இந்த செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மருத்துவ தொழில் மகத்தான தெய்வம். அந்த மகத்தான ஒரு செயலை படித்து தேர்வு செய்து அதிலும் தேர்வு பெற்று ஒரு சிறந்த டாக்டர்களுக்கே ஆன ஒரு தலைவராக இருக்கும் நம் ஐஎம்எஸ் பிரசிடண்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எப்பொழுதுமே டாக்டர்கள் வந்து 6 வயதோ 60 வயதோ அவர்களை உயிருடன் காப்பவர்கள் மருத்துவர்கள் தான். ஓய்வு பெறும் வயதில் கூட ஓய்வில்லாமல் உழைப்பவர்கள் மருத்துவர்கள் தான். நாடியை பிடித்து பார்த்து நலமா நலமில்லையா என்று கூறுவதும் மருத்துவர்கள் தான். அதை விட விழிகளை உற்று நோக்கி விடை சொல்வது, வினாக்களுக்கு விடை சொல்வதும் மருத்துவர்கள் தான். இவர்கள் மூச்சுள்ள வரை முடிந்த அளவுக்கு மூச்சு நின்று விடாமல் பார்த்துக் கொள்ளும் முனிவர்கள் என்று சொல்லலாம். கடவுளுக்கு சமம் மருத்துவர்கள். அவன் படிப்பது கஷ்டம்தான். 8 வருடம் 4 வருடம் 5 வருடம் 6 வருடம் முக்கிய படிச்சு அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அது மாதிரி மக்களை பாதுகாக்கணும்னு வந்து பார்த்துக்கிறவங்க டாக்டர் தான். வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல இதனை இவன் கண் ஆராய்ந்து விடல். இறைவன் எதற்காக வெயிட் பண்ணியிருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு அது புரிகிறது. இவர்கள் கையில் கொடுத்தால் இந்த மருத்துவமனை செம்மையாக போகும் என்று இறைவன் நினைத்திருக்கிறான். அந்த செயலை அவன் நிறைவேற்றி இருக்கிறான். அந்த வகையிலே இந்துஸ்தான் நிறுவனம் மேட்டுப்பாளையத்திற்குள் வருவது சால சிறந்தது. சாலத்தின் கட்டாயம் நல்ல விஷயம். ஏனென்று சொன்னால் மேட்டுப்பாளையத்தோட பொட்டன்ஷியல், நான் ஏறக்குறைய 35 வருஷம் ஆச்சு மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தின் மக்கள் ரொம்ப எளிமையானவர்கள். அதே சமயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்களும் கூட. உருளைக்கிழங்கால் மற்றும் உலக வரைபடத்தில் இந்த மேட்டுப்பாளையம் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே அழகான அமைப்பு கொண்டது. இந்த ஜியோகிராபி ஆஃப் மேட்டுப்பாளையம் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒரு ஆறு இருக்கு, மலை தொடர் இருக்கு, அழகான ஊர், அழகான மக்கள். ஆனா அந்த மருத்துவ சேவையை இங்கே செய்ய வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான். அம்மா சொன்னாங்க, குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை, நிறைவான சேவையை கொடுக்க வேண்டும் என்று. அதுதான் சூட்சுமம், அதுதான் தாரக மந்திரம் மருத்துவமனை. இந்த பகுதியில் இருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் நம்ம மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனை காக்க வேண்டியது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய கடமை, எங்களுடைய கடமை என்று கூறி மிகப்பெரிய அளவில் நீங்கள் சர்வீஸாக எடுத்து நீங்கள் செய்கிறீர்கள். அதுக்கு உறுதுணையாக இன்றைக்கும் நாங்களும் இருப்போம். நம்ம மருத்துவர்கள் தான் கடமை. தெய்வத்துக்கு பிறகு தெய்வம் கூட நம்ம ஏதோ வணங்குறோம். ஆனால் மருத்துவர்கள் தான் உண்மையாக தெய்வமாக பல உயிரை காக்கின்ற சக்தி இறைவன் வந்து உங்க வழியில கொடுத்திருக்காரு. முன்னணியிலே இருக்கின்ற மருத்துவர்கள் வழியில தான் இறைவன் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சேவையை முறையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறீர்கள். ஆகவே நாங்கள் உங்கள் பின்னால் கரம் கோர்த்து நிற்போம். ஏழை மக்களை அணியணியாக நாங்கள் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு அனுப்புவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி